வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் காண இருப்பது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆதி திருவரங்கத்தை பற்றி காண்போம். 108 திவ்ய தேசங்கள் பிரபலமாக உள்ள ஆதி திருவரங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கு பெருமாள் ரங்கநாதராக விற்றிருக்கிறார். எனவே இத்திருக்கோவிலின் வரலாற்றை காண்போம். அசுரா வம்சாவளியைச் சேர்ந்த சோமுகன் என்ற அரக்கன் கடுமையான தவம் செய்வதன் மூலம் அழியாமையையும் பல ஏற்றங்களையும் பெற்றார். அவன் ஆணவத்தையும் அசுரர்களைப் போன்ற மிருகத்தனத்தையும் கொண்டிருந்தார். பூமியையும் வானத்தையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து முனிவர்களையும் தேவர்களையும் கீழ்ப்படுத்தி சேவிக்கச் செய்ய அவர் விரும்பினார். அவன் பூமியையும் வானத்தையும் வென்று முனிவர்களையும் தேவர்களையும் தனது அடிமைகளாக்கி அவனுக்கு கீழ்ப்படியும்படி கட்டளையிட்டான். அவன் பிரம்மாவை சிறையில் அடைத்து அவரிடமிருந்து வேத மந்திரங்களை பறிமுதல் செய்தார். பிரம்மா, தேவர்கள் மற்றும் முனிவர்கள் ஸ்ரீ நாராயணன் விஷ்ணு அவர்களிடம் சென்று சோமுகனைக் கட்டுப்படுத்தி அவர்களை பாதுகாக்கும்படி பிரார்த்தனை செய்தனர். ஸ்ரீ நாராயண் சோமுகனுடன் சண்டையிடச் சென்றார். அவர்களுக்கு இடையே ஒரு பயங்கர யுத்தம் வெடித்தது. சோமுகன் தனது மந்திர தந்திரங்கள் அனைத்தையும் இழந்து சோர்வடைந்தான். இனி அங்கேயே தங்கியிருந்தால் தன்னை ஸ்ரீ நாராயணன் கொன்று விடுவாய் என்று அவன் அஞ்சினான். அவன் கடலுக்குள் சென்று தன்னை மறைத்துக் கொண்டான். ஸ்ரீ நாராயணன் மத்ஸ்யா அவதாரத்தை எடுத்து சோமுகனை அடக்கி வேதங்களை மீட்டெடுத்தார். தேவர்களும் முனிவர்களும் உற்சாகமடைந்து ஸ்ரீ நாராயணனை ஆதி திருவரங்கத்தில் வணங்கினர்.